அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்கள் அழைக்கின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஒளிப்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நவராத்திரி மகோத்சவம். இந்த நவராத்திரி மகோத்சவத்தில் இன்றைக்கி சனிக்கிழமை, சௌரமான பிரகாரம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை. ரொம்ப பகவானுக்கு திருமலையப்பனுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கோவிந்த நாமாவளி இதெல்லாம். சென்னை புறநகரில் இந்த புரட்டாசி சனிக்கிழமை எல்லாம் ஒவ்வொரு வீடாக போய் கோவிந்தா கோவிந்தன் சொல்லி கோவிந்த நாமம் சொல்லி அரிசியை அக்ஷதையை வாங்கி அதை சுவாமிக்கு படைச்சி அதை நைவேத்தியமாக பெரும்பாலும் சக்கரை பொங்கலாக பண்ணுவாங்க. அதை நைவேத்தியமாக பண்ணி எல்லாருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் உறவினர்கள்லாம் கொடுத்து சாப்பிட்றது ஒரு அருமையான ஒரு வழக்கமாக இருந்தது. காலப்போக்கில் அந்த ஒரு நல்ல பழக்கம் விட்டு போயிடுச்சு. அது இன்னார் தான் போடணும் இன்னார் தான் போடணும் இல்லை, பெரும்பாலும் பிரம்மச்சாரிகள் தான் அதை போடுவாங்க. சின்ன வயசில் இருக்கிறவங்க போடுவாங்க. அது ஒரு நல்ல கான்செப்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ நம்ம ஏதோ கோயிலில் போடுறோம், ஏதோ அரிசி போடுறாங்க, நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. இதில் உள்ள அடக்கி நம்ம முன்னோர்கள் உள்ளடக்கி பல விஷயங்களை அதில் புகுத்தியிருக்காங்க. சில விஷயங்கள் ரகசியமாக இருந்தாலும் அந்த ரகசியத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த பழக்கத்தை விட்டு போன ஒரு பழக்கத்தை நம்ம மடத்தில் கடந்த ஆண்டும் நம்ம அதை கொண்டு வந்தோம். இந்த ஆண்டும் அதை நம்ம குழந்தைகள்லாம் கூச்சம் பார்க்காம, லஜ்ஜை பார்க்காமல் அப்படி ஒரு 5-6 வீட்டுக்கு போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அவங்க கொடுக்குற அரிசியை கொண்டு அதை ராயர்கிட்ட வச்சு பிரதட்சணம் பண்ணி அந்த அக்ஷதையை இன்றைக்கி பிரசாதமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வரக்கூடிய அன்பர்களுக்கு கொடுப்போம். இங்கே எல்லாம் அதை அன்னதானமாக நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு கெட்டுகுதல். இதில் ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த கூச்சம் சுபாவம் போயிடும். நம்ம படிச்சிருப்போம், நம்ம பணக்காரங்க, நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம பெரிய மிராசுதாரர், அந்த காலத்தில் பெரிய ஜமீன்தாரர்கள், நமக்கு யாருக்கும் நமக்கு யாருக்கும் விடுதலை இல்லை, நம்ம தான் வசதி அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மாதிரி செயல்களால் என்ன நம்ம சம்பாதிச்சாலும் என்ன நம்ம சொத்து இருந்தாலும் அது பகவான் கொடுத்த ஒரு அனுகிரகம். எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரு லக்ஷ்மீகரம், லக்ஷ்மியுடைய அனுகிரகம். ஆனால் அதனால் ஒரு கர்வமோ அகங்காரமோ வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை மட்டுப்படுத்தணுன்றதுனால தான் இந்த ஒரு செய்தியை ஏற்படுத்தியிருக்காங்க. இதை 4 பேர்கிட்ட வாங்கி சொல்லும்போது அந்த மமகாரம் போயிடும், அந்த அகங்காரம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்காக இதில் ரகசியமான ஒரு விஷயம் இருக்குது. இது நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம். ஜோதிஷ சாஸ்திரம் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே நிறைய பேருக்கு புரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்குள்ளே ஜோதிஷ சாஸ்திரம் இருக்குது. நமக்கு தெரியாத தோஷங்கள், சாபங்கள், சில குடும்பங்களில் நிறைய தோஷம். நம்ம ஒரு 7-8 ஒலிபதிக்கு முன்னாடி இந்த சாபங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். லாஸ்ட் இயர் நம்ம சொல்லியிருக்கோம். தோஷங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், சாபங்களை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய குடும்பங்கள் தோஷத்தினால பாதிக்கப்படுறாங்க, சாபத்தினால பாதிக்கப்படுறாங்க. அந்த சாபங்கள், அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா இது ஒரு உத்தமமான வழி. எப்படி கோசேவை பண்ணினா, கோசாலைக்கு நம்ம எதனா பண்ணினோம், கோசேவை பண்ணினோம், நமக்கு அந்த சாபங்கள் தீர்ந்து தோஷங்கள் குறையுதுன்னு சொல்கிறோமோ, அதை விட அதற்கு ஒப்பான, அதை விடன்னு சொல்லணும். சொல்ல போனாங்க அதை விட இன்னும் மகத்தான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். பரிகாரம் இது. இந்த பிக்ஷை எடுக்கிறது, இது பிச்சை எடுக்கிறதுன்னு அதை கேவலப்படுத்தக்கூடாது. பிக்ஷை அது உண்மையான ஒரு வார்த்தை. அந்த பிக்ஷை எடுக்கிறது நம்ம பகவானுக்கு படைச்சி நம்ம சாப்பிடும்போது நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். இதுதான் ஜோதிஷ சாஸ்திரத்தினுடைய மகிமை. நமக்கு தெரியாத ஏதாவது நம்ம கடந்த பிறவிகளில், நம்ம முன்னோர்கள் நம்மளே கடந்த பிறவிகளில் நம்ம சுமந்து வரக்கூடிய அந்த பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் நிவர்த்தியாகணும்னா இது அருமையான ஒரு மார்க்கம். இதை தான் ரகசியமாக கொடுத்துருக்கோங்க நமக்கு முன்னோர்கள். அதை நம்ம ஏதோ நம்ம போய் அப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்ற ஸ்டைலாக நம்ம ஒரு வெஸ்டர்ன் இதில் போயிட்டோம். அது தவறில்லை. நம்ம ஒரு புதுமையையும் வரவேற்க வேண்டியது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு. நம்ம புதுமையும் வரவேற்கணும். ஆனால் நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டு தூரம் போயிட்டோம். ஆனால் தான் இவ்வளோ சபரிங்ஸ் நிறைய பேர் இருக்குது. அதனால் இதை மறுபடியும் மீண்டும் கொண்டு நிறைய பேரை
அந்த கலாச்சாரத்துக்குள்ளே புகுத்த வேண்டும்ன்ற தாயினுடைய அருமையான அந்த ஒரு சிந்தனை கொடுத்துருக்கார். அந்த கட்டளைக்கு நாங்கள் நம்ம குழந்தைகள்லாம் இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது போல் அங்கங்கே சத்சங்கங்கள்லாம் செய்யணும். அந்த காலத்தில் இண்டிவிஜுவல் வீடுகளே பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சாத்தியம் இல்லை. சத்சங்கங்கள், மடங்கள், ஆலயங்கள் இதை போல் கொண்டு வந்து ஒரு கமர்ஷியல் இல்லாமல் இது ஒரு தொண்டாக சமுதாயத்திற்கு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு தொண்டாக இதை நம்ம எடுத்து நிறைய பேர் இது பண்ணினோமே. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சுகமளிக்கும், எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கின்றோம். அதேபோல் இப்போ நவராத்திரி மகோத்சவம் இன்னும் 2-3 நாளில் நவபிருந்தாவன்லேருந்து அங்கே ஒரு ஒளிப்பதிவை நம்ம வெளியிட போகிறோம். விஜயதசமி அன்னைக்கு சில விசேஷமான செய்திகளோட ஒளிப்பதிவு இருக்கும். அன்பர்கள் வழக்கம் போல் ஒத்துழைங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமः.